Hi guys, good evening. I hope எல்லாருமே அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சில பேருக்கு அவங்க நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸாம் ரொம்ப சூப்பராக போயிருக்கலாம். சில பேர்த்துக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகாமல் இருந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. நம்மளால் இப்போ நினச்சா கூட அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிறது நெக்ஸ்ட் எக்ஸாம், கரெக்டாக? ஸோ இந்த 1.5 days நமக்கு இருக்கிற டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்மளால் பெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி சில பேர் இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அது பண்ணலாம். பட் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ திஸ் ஸ்ட்ராட்டஜி விச் ஐ எம் கோயிங் டு கிவ், விச் இஸ் 1.5 days strategy ஃபார் லா எக்ஸாம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த பழைய எக்ஸாம் பற்றி யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நமக்கு இருக்க சிலபஸ் பார்த்தா நம்ம இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு மட்டும் ஒரு நாள் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது, நமக்கு அது டைம் பத்தாது. ஸோ இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 சாப்டர்ஸ் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ரிமைனிங் சாப்டர்ஸ் முடிக்கலாம். ஸோ சாய்ஸில் எந்த சாப்டரும் விடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ கமான், நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு உங்களுக்கான பிரேக்ஸ் எடுத்துகிட்டு சஃபிஷியண்ட்டாக நான் 7 o'clock இருந்து தான் ஸ்லாட்டே ஆரம்பிச்சிருக்கேன். 7 to 9 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா LLP பார்க்க போகிறோம். 2 hours நம்ம நான் கொடுத்துருக்க இந்த 1.5 days ஸ்ட்ராட்டஜியில் எப்படி போக போகுது, என்ன ஆர்டர் நம்ம பண்ண போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்க சாப்டரோட மேரத்தான் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள் அந்த சாப்டரோட ப்ரொவிஷன்ஸை. அதுக்கப்புறம் ஒர்க் புக் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிக்கும் போது என்ன ஒர்க் புக் ஃபாலோ பண்ணுறீங்களோ, நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை, நீங்கள் அப்படி எந்த கொஷின்ஸுமே ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணி வைக்கல அப்படின்னா, நான் சூப்பர் 150 questions ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் A&M கிளாஸஸ் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஈச் சாப்டர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், மேஜர்லி எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7 to 9னா 7 to 9ல் ஃபர்ஸ்ட் LLPயோட மேரத்தான் இட் வில் பி அவைலபிள். அந்த மேரத்தான் பார்த்துட்டு ப்ரொவிஷன் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு தென் ஒர்க் புக் சால்வ் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் நமக்கு ப்ரொவிஷனும் படித்த மாதிரி ஆகிடும், ஒர்க் புக்கும் சைட் பை சைட் சால்வ் பண்ண மாதிரி ஆகிடும். தென் ஆஃப்டர் தட் 30 minutes டின்னர் பிரேக். அதுக்கப்புறம் 9:30 to 11:30 அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட். இந்த 2 சாப்டரையுமே படித்து கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம டோட்டலி 3 chapters கவர் பண்ணிடுவோம். தென் 11:30க்கு மேலே படிக்காதீங்க, பிகாஸ் யூ நீட் சஃபிஷியன்ட் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். ஸோ 11:30யோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 to 9 ஃபெமா அண்ட் சார்ஜஸ் 3 hours டைம். இந்த 3 hours டைமுக்குள்ளே நீங்கள் இந்த சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தென் செகண்ட் ஸ்லாட் ஆஃப்டர் 30 minutes பிரேக் 9:30 to 1 மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்கார்பரேஷன். அதுக்கு 3.5 hours டைம், மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ இதுவும் இந்த ஸ்லாட்குள்ளே முடிச்சுட்டு தென் 30 minutes பிரேக் அப்புறம் 1:30 to 3:30 2 hours ப்ராஸ்பெக்டஸ் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் கவர் பண்ணிவிடுங்க. தென் ஆஃப்டர் 3:30 30 minutes பிரேக் அப்புறம் 4 to 6 ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர்ஸ் 2 hours மோர் தேன் சஃபிஷியன்ட். அண்ட் 15 minutes பிரேக், ஒரு சின்ன டீ பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு தென் அதில் 6:15லேருந்து 8:45 வரைக்கும் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா 2.5 hours முடிச்சுட்டு தென் ஆஃப்டர் தட் ஒரு 30 minutes பிரேக், டின்னர் பிரேக் அப்புறமா 9:15 to 11:30 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தென் இன்கார்பரேஷன் சாப்டர் ஒரு 2.5 hours. அதோட 11:30யோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நல்லா ஒரு 7 hours ஸ்லீப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே எக்ஸாம் டே மார்னிங் 7 to 9 இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சாப்டர்ஸ் 2 hours கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 30 minutes பிரேக்ஃபாஸ்ட் பிரேக், நீங்கள் ரெடி ஆகுறது, ஹால் டிக்கெட்ஸ் எடுத்து வைக்கிறது, எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுது எல்லாமே எடுத்து வச்சுட்டு 9:30 to 12:30 நீங்கள் ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது ரிவிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமுக்கு போகலாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டூ வெல். இந்த 1.5 days ஸ்ட்ராட்டஜியோட பிடிஎஃப்பும் அண்ட் சூப்பர் 150யோட பிடிஎஃப்பும் ஓட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட். அண்ட் இந்த வீடியோட எண்டில் என்னோட மேரத்தான்ஸ் அவைலபிளாக இருக்குது. தோஸ் ஹூ வாண்ட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச்.